மோத்தியோட அப்பா அம்மா யாருன்றதை நம்ம சொல்ல போகிறோம். அப்பாவுடைய ஃபோட்டோவும் காட்ட போகிறேன். இவங்க தான் அவங்க அம்மா. பார்த்தாச்சா? பார்த்த உடனே அப்படியே ஆச்சரியமாக இருக்கும்ல. இப்போ மோத்தியோட அப்பாவை காட்டுறேன், அங்கே பாருங்க. மக்களே எல்லாருக்கும் வணக்கம். பேசி போகிறது கடைசி வீடியோன்னு சொல்லிட்டு முன்னாடி வீடியோவில் தான் சொன்னேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னன்னா, மோத்தியோடைய அப்பா அம்மா யார், அப்பாவுடைய ஃபோட்டோ காட்டுங்க, உங்களுடைய ஃபேமிலியில் யார் யார் எந்தெந்த ரிலேஷன் சொல்லிட்டு அது வில்லாவரியாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அதை சொல்கிறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. மோத்தியோடைய அப்பா அம்மா யாருன்றதை நம்ம சொல்ல போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்பாவுடைய ஃபோட்டோ காட்டுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்பாவுடைய ஃபோட்டோவும் காட்ட போகிறேன். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா ஒன்றா பிடிச்ச ஃபோட்டோ. இது பார்த்தீங்கன்னா மோத்தியோடைய பர்த்டேக்கு அப்பா கையில் இருக்கிறது மோத்தி, பக்கத்தில் இருக்கிற என் தங்கச்சி. இது அப்பா ஹாஸ்பிட்டல் சேர்த்து வச்சிருந்தால அப்போ மாமா கூட எடுத்த ஃபோட்டோ. இது அப்பா ஏஐயில் கிரியேட் பண்ண ஃபோட்டோ. இது தங்கச்சி பையன் யோகித் இருக்கான்ல, அவன் கூட அப்பா இருந்த ஃபோட்டோ. ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் சொல்ல விட்ட, அதாவது சொல்ல மறந்த சில பேர். படா இவர் தான் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் சொன்ன சமீர், பிரியாணி மாஸ்டரா எப்படா தலையை பார்த்தீங்கன்னா என்ன வச்சிருக்கு நீ? +2 வரைக்கும் படித்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி மேலே உள்ள ஒரு காதலால் பிரியாணி செய்ய இறங்கிட்டான். அப்படிதானே? ஆமாம், பிரியாணி மேலே உள்ள ஒரு காதலால் பிரியாணி செய்ய இறங்கிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கவரப்பேட்டிக்கே ஒரு பிரியாணி அப்படின்னா எல்லாருக்கும் தோன்ற ஒரு கடை தம்பி கடை தான். உங்கள் பேர் கடை பேர் என்னதுடா? சமீர் பிரியாணி. தம்பி கடை வச்சுக்கோ, நல்லா இருக்கும். தம்பி கடை பிரியாணி சூப்பராக இருக்குல்ல, எல்லாருக்கும் தெரியும்ல. இவர் தான் சமீர். இவர் பார்த்தீங்கன்னா அதான் சொல்லியிருப்பேன்ல, இந்த மாதிரி தனியாக இருக்கும்போது சில பேருக்கு சில விஷயங்கள் கிடைக்கும்ல, அந்த மாதிரி தான் ஒரு பாக்கெட் கையெடுப்பா. ஸ்டைல் காட்டுறேன், கை கட்டாதப்பா, சாரி இப்படி கேட்டு சில விஷயங்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வரப்பிரசாதமாக கிடைச்சவர் தான் இந்த லட்டு. திருப்பதி லட்டு கிடையாது, எனக்கு கிடைச்ச ஒரு பிரியாணி லட்டு, பிரியாணி செஞ்ச லட்டு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கேமரா எடுக்கிறது எல்லாமே இவன் தான். சில விஷயங்களை திட்டுவேன், ஆனால் அதெல்லாம் காதில் வாங்கிக்க மாட்டான். ஏன்னா என்ன பண்ணுறது, வீடியோவில் அது வீடியோவில் இருக்கிற முகம் வேறு, வீடியோக்கு அப்புறம் இருக்கிற முகம் வேறன்றதை உணர்ந்து நம்ம கூட இது வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கான். இந்த இடத்துல யாராவது எங்கள் அம்மாலாம் இருந்திருந்தாங்கன்னா நேற்றுக்கு அவள் தான் எதனா கட்டைக்கிட்டே தச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இவனாக இருக்கிறத விட்டு ஏதோ என்னை அனுசரித்து போயின்னு இருக்கான். டேய் பாப்பா, இந்த சைடு வா. ஆக்சுவலாக இவனை பார்த்தா எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஞாபகம் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முன்னாடி டேய் நான் கலாய்க்கல, என்ன ஆக்சுவலாக இந்த பின்னாடி மண்டலாம் பார்க்கறதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு எப்படி முடி இருக்குமா அந்த மாதிரி தான் இருக்கும். முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் முடி கொட்டி போயிருக்கு. நான் கலாய்க்கிறேன் நினச்சிக்காதீங்க, நிஜமாவே பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் ஸ்டார் மாதிரி பேசுறது. உன் பேர் என்னது? பிரேம்ஜி. ஒரு டைலாக சொன்னா பிரேம்ஜி எப்படி நடி போகிறோம் அந்த நினச்சிட்டு இருப்பான். என்ன வேணும், ஒரு டைலாக் சொல்றியா? இவருடைய செல்ல பேர் நாங்கள் வச்ச பேர் பிரேம்ஜி. இந்த மாதிரி ரஜினி சாரை வச்சு கலாய்க்கலாம் சொல்லிட்டு இது பண்ணீங்க. சும்மா நாங்கள் ஒரு ஜாலிக்காக பேசுறது தான், சரிங்களா? நீ கோச்சிங்கடா? அதெல்லாம் கோச்சிக்க மாட்டான். ஏன்னா இவர் பேர் பார்த்தீங்கன்னா சத்யா. சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துட்ருக்கேன். பார்க்குறது என்னோட பெரிய பையன் இருப்பான். டேய் இவர் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நானும் வீடியோவில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட திறமையெல்லாம் எஃபர்ட்லாம் பயங்கரமாக போட்டு இவனும் நம்மக்கிட்ட நிறையா திட்டு வாங்கியிருக்கான். அது எப்படியா வாயால் சொல்கிறது, என்னென்னு திட்டுன்னு சொல்லிட்டு கை கட்டாது. சரி, ஓகே. இவன் பேர் சத்யா. இவன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோ ஆக்டரு. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுவான். இப்போ நாளைக்கு ஒரு திருநங்க வேஷம் ஒன்று இருக்குது, அதுக்கு தாடியில் எடுக்கணும். பார்த்தீங்களா, டக்குன்னு ஓகே சொல்கிறான். எல்லாருமே நம்ம கூட இருக்க எல்லாமே அப்படி தான். ஏன்னா எல்லாருமே ஒரு அளவுக்கு முன்னேறி சாதிக்கணும் அப்படின்றத குறிக்கோளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் சாதிப்போம். தம்பி நீ வரணும், வரியா? கேமரா போடா. இவர் தான் பார்த்தீங்கன்னா தொடப்பு குச்சி சட்டை. ஓகே, தனுஷ் பேர். அப்படியே தனுஷ் அந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலாக இவர் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா பையன், அம்மாவோடைய தம்பியோடைய பையன். பார்க்கறதுக்கு பையன் மாதிரியா இருக்கும். +1 படிக்கிற வரைக்கும் இங்கே இருந்தான். இம்தான் தான் இருப்பான். திடீர்னு ஒரு 4-5 வருஷம் கேஃபு சென்னையில் போயிட்டாங்க. சென்னைக்கு போயிட்டு திடீர்னு ஒரு நாள் வரான். என்னடா இது இவ்வளோ பெருசாக வந்துட்டு இருக்கிறீங்க? அதான் நிறைய பேர் சொல்லுவாங்களே, சென்னைக்கு போயிட்டு பெரிய ஆள் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு.
இவன் போயிட்டு பெரிய ஆள் ஆயிட்டான். ஆனா அந்த பெரிய ஆள் இல்லை, இந்த பெரிய ஆள். சரி ஓகே, இவனை பற்றி சொல்லிடுறேன். தனுஷ் பையன் வந்து பார்த்தீங்கன்னா என் மாமா பையன். வீடியோவில் வந்து அடிக்கடிக்க வரமாட்டான். அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு பிஸியில் இருக்கா போல. சரி என்ன பண்ணுறது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது. ஆனால் இனிமேல் வந்து ரெகுலராக வருவான். போன வீடியோவில் வந்து இவனை பற்றி சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக எடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக சொல்லி ஆகணும்ல, ஆனால் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோத்தி மித்ரன் கம். மோத்தி மித்ரன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா அம்மா யாருன்றதை நம்ம காட்ட போகிறோம். காமிச்சிடலாமா? இவங்க தான் அவங்க அம்மா. வணக்கம், நான் தான் மோத்தியோட அம்மா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பார்த்தாச்சா? பார்த்த உடனே அப்படியே ஆச்சரியமா இருக்கும்ல. இப்போ மோத்தியோட அப்பாவை காட்டுறேன், அங்க பாருங்க. வணக்கம் கண்ணு, நான் தான் மோத்தியோட அங்க அப்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்னடா மோத்தியோட அப்பா அம்மா காட்டுறேன்னு சொல்லிட்டு உன்னையே காமிச்சுன்னு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களே, அதுதான் மோத்திக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான். எல்லாமே நான் தான் பார்த்துப்பேன். நான் தான் அவளை வந்து நான் தானே எல்லாமே நான் தான். ஸோ நான் தான் வந்து மோத்திக்கு அப்பா அம்மா எல்லாமே. டவுட் கிளியர் ஆயிடுச்சா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஸ் யாரு, ஐஸோட அம்மா யாருன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. விஷ்ணாக்காவுடைய பொண்ணு தான் ஐஸா, ஐஸ் தான் விஷ்ணாக்காவுடைய பொண்ணா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அதையும் கிளியர் பண்ணிடலாம் வாங்க. வணக்கம் மக்களே, எல்லாரும் கேட்குற கேள்வி, நீங்க தான் ஐஸோட அம்மாவா? நான் வந்து ஐஸோட அம்மா இல்லைங்க, ஐஸோட சித்தி. அம்மா ஸ்தானத்துல இருந்து நான் எல்லாமே அவளுக்கு பாத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த குட்டி பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரே தம்பி யோகி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும்ல அம்மா, பயங்கரம், டேஞ்சரஸ் அப்படின்னு சொன்னாங்க. சாரி மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1வது 8வது 9வது 10வது படிக்க வரைக்கலாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி 6 மணிக்கெலாம் வீட்டில் அடங்குற கோழி மாதிரி அடங்கிடுவேன். ஸோ அப்படியே காலேஜுக்கு போகிற வீடு ஆயிடுச்சு. அதனால் வந்து அம்மா மேலே இருக்கிற பயம் விட்டு போச்சு. இருந்தாலும் இப்போ கொஞ்சம் பயம் இருக்கும். ஏன்னா அந்த கண் அப்படி சிமிட்டுற நேரத்தில் போட்டு அடி, அது எப்படி தான் அந்த ஸ்பீடு வரும்னு தெரியாது. ஆனால் என்ன அடிக்கும் போது தானா இல்லை அம்மா அப்பா வாங்கிட்டு அடி வாங்கியிருக்காரு. நிறைய வாடி வாங்கிக்கிறாரு பாவம், அந்த மனுஷன் நிறைய வாடி வாங்கிக்கிறாரு இவங்க கிட்ட. சரி ஓகே, அது ஒரு பாண்டிங் லவ். ஓகே, எதனால் வந்து மோத்தியோடைய அப்பா அம்மா வந்து என்னையே நான் காமிச்சிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து சொன்னாலும் வந்து உங்கள் மனசு சங்கப்படும், ஸோ சொல்லனாலும் மனசு சங்கப்படும். ஸோ ஆனால் வேணாம், ஓகேங்களா? அவளுக்கு அம்மா அப்பா எல்லாமே வந்து நாங்கள் தான். இவங்க வந்து பாட்டி. ஆனால் இவங்களுடைய அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க தெரியுமா, அப்படியே பாருங்க. அவ்வளோ சீரியஸான ஒரு பைத்தியம், நாடக பைத்தியம், பட பைத்தியம், இந்த கேமு செல்ஃபோனில் கேமில் இருக்குது அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம். அவங்க வந்து இவங்களுடைய அக்கா. ஆனால் அவங்கள வந்து மோத்தி என்ன பண்ணுவான்னா அம்மான்னு சொல்லி கொடுத்துருவா. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3வது படிக்கும் போது இருந்தோ என்னமோ அப்பத்துலேருந்தே வந்து அவங்க தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அவங்கள தான் வந்து அம்மா அப்படின்னு சொல்லி கொடுவா. ஆனால் ஒரு அம்மா கிடையாது அவங்களுக்கு. ஒன்று எங்கள் தங்கச்சி, அதுக்கப்புறம் வந்து அவங்க, அதுக்கப்புறம் எங்கள் இன்னொரு பாட்டி இருக்காங்க. அவங்க மொத்தம் 4 மதர்ஸ் அவங்களுக்கு. ஓகேங்களா? ஃபாதர் வந்து இருக்கார், ஆனால் அவர் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருப்பார் இந்த நேரத்தில். அதனால் வந்து அவர்கிட்ட வீடியோக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டா வரமாட்டார். ஸோ அதனால் வேணாம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் எதனால் எப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. கமெண்ட்டில் வந்து ஒவ்வொரு கமெண்ட்டும் வந்து அவள் படிக்கிறா, படிச்சுட்ட பிறகு அதை பற்றி ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால தான் மோத்தியோட அப்பா அம்மா யாரும் தெரிஞ்சிச்சுல்ல? ஓகேவா? அவள் தான் சொல்லிட்டேன். இனிமேல் வந்து நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுறேங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் சொல்லுங்கள். பாய். ஆமாம் வரவே இல்லை, ஒரு காற்று தான் வருது. பாய் பாய்.